اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफू और दरगुजर का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पेराने सलासिब का पेर मोरी का पेरिंदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். நம்முடைய சில்சிலா சிஷ்தியா காதிரியா, காதிரியா சில்சிலா என்பது கௌஸ் நாயகம் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் அளிக்கப்பட்ட சில்சிலா. அந்த சில்சிலாவில் தனித்தன்மை என்பது இல்ம், இறை ஞானங்களை மிக தெளிவாக, மிக ஆழமான முறையில் விளக்கி சொல்லி இந்த இல்முடைய பாதையில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில்சிலா சுலூக்கு தான் சில்சிலா காதிரியா. மிகவும் ஆதாரபூர்வமான, மிக தெளிவான, எதிரிகள் கூட மறுக்க முடியாத அளவுக்கு, உலகத்தில் உள்ள யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு தீனை நிலைநாட்டக்கூடிய சில்சிலா காதிரி. அந்த சில்சிலாவுடைய தொடர்பும் ஷேகுமார்களும் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதே போல சிஷ்தியா சில்சிலா, இது இஷ்குடைய சில்சிலா. இறை காதல், நபி காதல்,
இதில் மூழ்கி அதன் அடிப்படையில் இறைவனை நெருங்கக்கூடிய இறைக்காதலுடைய சில்சிலா தான் சிஷ்தியா சில்சிலா. எல்லா சில்சிலாக்களிலும் இல்மும் இருக்கும், இஷ்கும் இருக்கும். ஆனால் அதிகமாக கவனம், அதிகமான அவர்களுடைய ஈடுபாடு ஒவ்வொரு சில்சிலாவிலும் ஒவ்வொரு காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு நோக்கம் ஒன்று தான், அல்லாவை அடைய வேண்டும், அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். இந்த ஒரே நோக்கம்தான். ஆனால் அதற்குள்ள பல்வேறு வழிமுறை, பல்வேறு சில்சிலாக்களில் பல வழிமுறைகள் இருக்குது. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சில்சிலாவில் நடனமும் இருக்கு. சூஃபி நடனம், அது மற்ற டான்ஸ் மாதிரி இல்லை. இறைவனை நினைத்து மெய்மறந்து பாடல்கள் பாடப்படும். நடுவில் நின்று சூஃபியாக்கள் எல்லாம் மறந்து இறை நினைவில் மெய்மறந்து ஆடுவான். அதுவும் ஒரு வழிதான். இப்படி திக்ரு செய்யக்கூடிய முறைகள்லேயே இசையோடு திக்ரு செய்யக்கூடிய முறைகளும் இருக்கு. ஒரு பக்கம் தஃபு வாசிப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து திக்ரு செய்வாங்க. ஆக பல்வேறு சில்சிலாக்களில் பல்வேறு அவுலியாக்கள், ஷேகுமார்கள் பல வழிமுறைகளை கற்று தந்திருக்கிறாங்க. அதில் நம்முடைய சிஷ்தியா சில்சிலாவில் இறை காதல், நபியின் காதல், அவுலியாக்கள், ஷேகுமார்களுடைய காதல், இதனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால அதில் அதிகமான பாடல்கள் படிக்கிறது, கவிதைகள் எழுதுறது. எல்லா ஷேகுமார்களும் கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க, கவிஞர்களாக இருந்திருக்கிறாங்க, பாட்டு படிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க, இசை கருவிகளை வாசிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்முடைய இந்த சில்சிலா சிஷ்தியா காதிரியா, அதில் இந்தியாவில் அவுலியாக்களுடைய தலைவர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹ் சிர்ரஹு. அதனால் நம்முடைய சில்சிலாவுடைய அடிப்படை சிஷ்தியா தான். காதிரியாவுடைய தொடர்பும் நமக்கு இருக்குது, சிஷ்தியா. சிஷ்தியா ஷேகுமார்களிடத்தில் இந்த இஷ்கு முஹப்பத்துடைய இறை காதலுடைய அந்த பாடல்கள், இதுதான் தினந்தோறும் நடக்கும். சிஷ்தியா ஷேகுமார்களுடைய தர்பார்களுக்கு நம்ம போனோம்னா காலை மாலை பாடல்கள் படிப்பதற்கு பல குழுக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருவரும் மாறி மாறி பாடல்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று உள்ள பழக்கம் இல்லை, இது ஷேகுமார்கள் காலத்திலிருந்து. ஆனால் அவர்களுடைய காலத்தில் மிகவும் ஆழமான கருத்துக்கள், இறை ஞானங்களை அந்த பாட்டிலேயே கொடுத்துருவாங்க. பயான்கள் செய்யும் பொழுது மக்களுக்கு சில நேரங்களில் சடைவுகள் ஏற்படலாம். களைப்பாக இருக்கிற மக்களுக்கு
பயான்ல இன்னும் கொஞ்சம் களைப்பு ஏற்படும். ஆனா பாடல்கள் எவ்வளவு களைப்பா இருந்தாலும், அவர்களுக்கு மக்களுக்கு உற்சாகத்த குடுத்து, அந்த உற்சாகத்தோடு இறைஞானங்களை மக்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, அவர்களுடைய உள்ளத்தில ஆழமாக பதிந்து, அவர்கள் இறை நேசர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற நல்ல நோக்கத்தில் தான் ஷேகுமார்கள் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு பொழுதுபோக்கோ, இது அ தேவையில்லாத ஒரு வேலையோ, ஒரு விளையாட்டோ இல்லை. இது இபாதத்தாக, அந்த இபாதத்துகளிலும் மிகப்பெரிய இபாதத்தாக, தீனுடைய தஅவத்தாக, தீனுடைய தப்லீகாக, தீனுடைய தப்லீகாக, தீனை மக்களுக்கு இப்போ என்ன செய்வாங்க, யுனானி மருத்துவத்தில எந்த மருந்தாக இருந்தாலும், ம் அதை இனிப்பில கலந்து குடுப்பாங்க. எவ்வளோ கசப்பான மருந்தாக இருந்தாலும், காரமாக மருந்தாக இருந்தாலும், ஹோமியோபதியில கூட அது மாதிரி தான். ஏன்னு சொன்னா, மனிதனுடைய மனசுக்கும், நாக்குக்கும் ரொம்ப ஈர்ப்பானது இனிப்பு. அப்படி ஈர்ப்பான இனிப்பில கலந்து குடுக்கும் பொழுது, மருந்து நன்றாக ஊடுருவி நல்லா வேலை செய்யும். நல்ல பலன குடுக்கும். அப்படின்றதுனால இனிப்பில கலந்து குடுக்குது. இல்லாட்டி இனிப்பு தேவையில்லை. இனிப்பு என்பது இந்த மருந்து உடல்ல நல்ல ஆசையா அவரு சாப்பிட்டா தான், அவருடைய உடல்ல நல்லா ஊடுருவி நல்ல பலன குடுக்கும். அப்படின்றதுக்காக தான் இனிப்பு. அது மாதிரி தான் காஜா நாயகம் அவர்களுக்கு பின்னால் வந்த சிஷ்தியா ஷேகுமார்கள் எல்லோரும் இந்த இசைக்கருவிகள் இசைக்கருவிகளோடு இறைஞான பாடல்களை பாடி, அந்த பாடல்கள் மூலமாகவே மக்களை இறைவன் வரை சேர்க்கக்கூடிய ஒரு அழகான முறையை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப நம்முடைய அந்த பாதையில் பாடல்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மஜ்லிஸ்களிலும் இது போன்ற பாடல்கள் பாடப்படணும். அதனுடைய விளக்கம் அறிந்து படிக்கணும், விளக்கம் அறிந்து கேட்கணும். இது ஏதோ ஒரு பாட்டு படிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி படிக்கக்கூடாது. படிப்பவரும் விளங்கி படிக்கணும். கேட்பவர்களும் அதை விளங்கி, அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து கேட்க வேண்டும். அப்போ அந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். குர்ஆனையும், ஹதீஸையும் நமக்கு அந்த பாடல்களில வடிச்சு குடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் நாமும் ஒரு வெளியிலிருந்து மக்கள கூப்பிட்டு பார்க்குறோம். யாரும் அ எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு ஏதோ இந்த காசு, பணம், அ ஒரு பரக்கத்து வேணும். பொதுமக்களுக்கு வந்து அல்லாஹ்வ அடையணும், அல்லாஹ்வ தெரிஞ்சுக்கணும், நபிய தெரிஞ்சுக்கணும், நபியுடைய முஹப்பத்து, இஷ்க் வேணும். இந்த எண்ணம்லாம் இல்ல. மக்களுக்கு வீட்ல பரக்கத்து வேணும், கடன் தொல்லைகள் தீரணும், நோய் நொடிகள் தீரணும், பிரச்சனைகள் தீரணும். இந்த எண்ணங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி பாடக்கூடிய பாடகர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு பொதுவான ஒரு பாட்டு படிச்சு எல்லா பரக்கத்தும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்ப இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பாடல்களை படிக்கக்கூடிய அந்த பாடகர்கள் எல்லாம் ஷேகுமார்களுடைய கலீஃபாக்கள் தான் பாட்டு எழுதுவாங்க. அவங்க தான் பாட்டு படிப்பாங்க. அவங்க தான் இசை வாசிப்பாங்க. இப்படி அப்பதான் அந்த மஜ்லிஸ்
அது இறைவனுடைய அருள் பெற்ற மஜ்லிஸா. அந்த மஜ்லிஸில ஷேகுமார்களும் இருக்கணும். ஷேகுக்கு முன்னாடி ஷேகுடைய என்ன செய்வாங்க, ஒவ்வொரு அ கலீஃபாக்கள் பாட்டு எழுதிட்டு வருவாங்க. அல்லாஹ் பத்தி, ரசூல பத்தி, ஷேக பத்தி, தீன பத்தி, இல்முகள பத்தி, ஞானங்கள பத்தி, பல தலைப்புகள்ல தாலீம் நடக்குதா, அந்த தாலீம கேட்டுட்டு போயிட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய கவிதை அந்த பாடங்கள, அந்த தாலீம்கள கவிதைகளா எழுதிட்டு வந்து ஷேகுமார்கள்ட்ட குடுப்பாங்க. ஷேகுமார்கள் படிக்கிறவங்கள்ட்ட இத படிங்கன்னு சொல்லுவாங்க. இசை இசைக்கிறவங்க அதுக்கு இசை போட்டு குடுப்பாங்க. இப்படி என்ன ஆயிரும், அந்த தாலிமாத்துகள் ஒரு ஃபர்ஸ்ட்டு பயானாக இருக்கும். எல்லாரும் கேட்டு விளங்கிருவாங்க. அப்புறம் அது பாட்டாக கேட்கும் பொழுது, அது மனசுல வேகமாக பதிஞ்சிரும். அதுக்கு பிறகு அது மறக்கவே மறக்காது. இது மாரியான நடைமுறைகள் தான் ஷேகுமார்கள். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்த செய்யும். இந்த தாலிமாத்துகள் நம்ம கேட்டோம். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகள் இது. இந்த தாலிமாத்துகளை எந்த கிதாபுகளையும் நம்ம போய் தேட முடியாது. எந்த புக்லயும் பார்க்க முடியாது. இது அல்லாஹ் தஆலா ஷேகுமார்கள் வழி வழியாக வந்து நம்முடைய ஷேகு நமக்கு பேசக்கூடியது அவங்க ஷேகும் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய காலத்தில் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் அந்த ஷேகு பேசியிருப்பாங்க. நம்முடைய ஷேகு நமக்கு என்ன தேவையோ அத தான் பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்தந்த காலத்துக்கு தோதுவான மக்களைத்தான் அவர்களிடத்தில நாம் தலைவர்களாக அனுப்புவோம். அப்படி இப்போ முன் வாழ்ந்த ஷேகுமார்கள் சொன்னது போதும்னா, அவங்க சொன்னது இப்போ நமக்கு பார்த்தா புரியாது. நம்முடைய அது நல்ல விஷயமா தெரியும். நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி செயல்படுத்தணும் அது தெரியாது. இப்ப நம்முடைய இந்த காலத்தில் நம்மோடு வாழக்கூடிய ஷேகுமார்கள், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுதான் நமக்கு சரியான, தெளிவான வழிகாட்டுதல குடுக்கும். அந்த வார்த்தைகள கேட்கும்போது தான் நமக்கு, ஓ! இதுதான் அல்லாஹ்வும் சொன்னது. இதுதான் ரசூலும் சொன்னது. இதுதான் கௌஸ் நாயகம் சொன்னது. இதான் ஷாஜா நாயகம் இதெல்லாம் நமக்கு வேணும். இப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில நாமளும் ம் ஒரு பாடக்கூடிய இந்த இசைக்கருவிகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வாங்கி, அத பாடுறதுக்கு 2 பேரு சலாஹுத்தீன், அப்துல் சலாம் 2 பேரும் இன்ஷா அல்லாஹ் அ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல திறமைகளை கொடுப்பானாக. நம்ம ஷேகுமாருடைய பரக்கத்தினால் அ எல்லா அதற்குள்ள எல்லா தகுதிகளையும், திறமைகளையும் சிறப்பான, உன்னதமான அந்த நம்முடைய ஷேகுமார்கள் எப்படி அந்த பாக்கியங்களை பெற்றார்களோ, அந்த அத்தனை பாக்கியங்களையும் அவர்களுக்கு கொடுப்பானாக. நம்ம சில்சிலால அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் குடுத்திருக்கிறான். நமக்கு என்ன குறை அப்படின்ற மாரி ஒண்ணும் குறை இல்ல. நமக்கு தேவையான எல்லா மக்களுமே இருக்கிறாங்க. எதுக்குமே நம்ம அடுத்தவங்கள தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு, அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் குடுத்துட்டான். இது ஒண்ணு தான் குறையா இருந்துச்சு. இதுல வந்து நாம சரி நம்ம என்ன நெனச்சோம்னா, இது இது நம்மனால முடியாது வேற வெளியில இருந்து தான் பார்க்கணும். அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்மள்ட்ட இருக்கிறவங்கள நம்ம பார்க்கல. அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேரங்காலங்கள வச்சிருப்பான். இந்த இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம போறது மாதிரி. நம்முடைய சில்சிலா அடுத்த கட்டத்துக்கு இன்ஷா அல்லாஹ். ம். ஆனா எல்லா மக்களுக்கும் இதன் மூலமாக வேகமாக நம்ம வந்து இந்த ஞானங்கள கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ உருதுல, தமிழ்ல, என்னென்ன மொழிகள்ல ஏன் இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். ம்.
மக்களுக்கு தீன் போய் சேரணும், அவ்வளோதான். அப்படி இன்ஷா அல்லாஹ் நாம பாடல்கள் எழுதி ரொம்ப ஆசை. நம்முடைய ஷேகுமாருடைய பாட்டு இவங்க படித்து நம்ம கேட்க மாட்டோமா? ம். அதான் நமக்கு ஆசை. வேற அவங்க வந்து ஆஹா, ஓஹோன்னு படிக்கணும்னு தேவை. நம்ம ஷேகுமார்கள், நம்முடைய கௌசி சர்க்கார், ம். தையபாத்திய கௌசின்னு எழுதியிருக்காங்க. மிக அற்புதமான, அ மிக லேசான, யார் படிச்சாலும் புரிஞ்சிரும். சாதாரணமாக யார் படிச்சாலும் புரியக்கூடிய அளவுல ரொம்ப லேசா எழுதியிருக்கார். மிகப்பெரிய ஞானங்களை எல்லாம் சுருக்கி குடுத்துட்டார். ஆனா அது படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. வருஷ காலமாக நம்ம என்ன செய்றோம்? கூப்புடுறோம், சொல்றோம், ஆசைப்படுறோம், படிச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தா ஏமாற்றம் தான் ஆகுது. அல்லாஹ் தஆலா நமக்கு அதை பூர்த்தியாக்கி தருவானாக. ஒவ்வொரு வாரமும் இன்ஷா அல்லாஹ் அ தஃபோடு பைத் படிக்கணும். ஒரு பைத். நம்ம கௌசி சர்க்காருடைய அந்த பைத்துகள்ல, ஆமீர் கலீம் ஷா சர்க்கார் எழுதியிருக்கிறார் மஹ்வே சுஜூத். அதில இருக்கக்கூடிய பைத்துகள். அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஷேகுமார் எழுதின எவ்வளவோ பைத்துகள் இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பைத் தஃபோட படிக்கணும். மாசத்துல ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நாம நம்ம ஆரிஃப் சர்க்காருடைய உருஸ், தியாரின் ஷரீஃப் அப்படின்னு சேர்ந்த மாரி ஒவ்வொரு மாசமும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு அது சிறப்பா நம்ம இந்த கவ்வாலி நல்ல முறையில் அமைச்சு இன்ஷா அல்லாஹ் சிறப்பா பண்ணணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கௌசி சர்க்கார் சொல்றாங்க, இது வந்து இந்த இல்முகளை எல்லாம் மறைக்கிறாங்க. எல்லாம் என்ன செய்றது இல்ல, யாருக்கும் தெரியறது இல்ல. தெரியாதவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரிந்தவர்கள் சொல்லித் தர்றது இல்ல. தெரிந்தவர்களுக்கும் நிறைய பேருக்கு தெளிவு இல்ல. கௌசி சர்க்கார் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஃபாஷ் உஸ்கா ராஸ் ஆखिर हो गया, ஃபாஷ் உஸ்கா ராஸ் ஆखिर हो गया. ஃபாஷ்னா வெளிப்படையாயிருச்சு. ரகசியத்தை என்ன செய்வாங்க? மறைச்சு மறைச்சு வைப்பாங்க. ஃபாஷ் ஆயிருச்சுன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் பரவிருச்சு. அவனுடைய ரகசியம் இப்பொழுது பகிரங்கமாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய ரகசியம், அல்லாஹ்வுடைய ரகசியம் பகிரங்கமாக ஆகிவிட்டது. ஓ மேரி சூரத் சே ஜாஹிர் ஹோ கயா. அவன் அவனுடைய ரகசியம் எங்க இருக்கிறான், அவன் எங்க இருக்கிறான் தெரியலையே, தெரியலையே, தேடி 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 அலைஞ்சு எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவனுடைய ரகசியத்தை தேடிட்டு இருந்தோம். இப்ப அவன் என்னுடைய ரூபத்தில் தான் வெளியாகி இருக்கிறான் என்ற ரகசியம் பகிரங்கமாக ஆகிவிட்டது. ஹம் ஓ और वो हम बने बेइன்கிலாப். அவன் நாமாகவும் நாம் அவனாகவும் ஆகிவிட்டோம், எந்த மாற்றமும் இல்லாமல். அவன்லையும் எந்த மாற்றமும் வரல, என்னிலும் எந்த மாற்றமும் வரல. நான் நானாக இருப்பதோடு அவன் அவனாக இருப்பதோடு அவன் நாமாகவும் நாம் அவனாகவும் ஆகிவிட்டோம். அதான் விளங்கணும். இன்கிலாப், எந்த மாற்றமும் இல்லாமல். அதான் தாலீம். அது எப்படி? அது தாலீம் படிச்சாதான் விளங்கும். தாலீம் படிக்காம அது விளங்காது. ஹம்மே உன்மே சிர்ரே நாதிர் ஹோ கயா. நம்மிலும் அவனிலும் அபூர்வமான, நாதிர்னா அபூர்வம், கிடைக்காத ரகசியம் உண்டாகிவிட்டது. இப்படி ஒரு ரகசியம் எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு ரகசியம் அவனிலும் என்னிலும் உண்டாகிவிட்டது. மேரே மஅனாமே வஹி தா பாத்தினன். என்னுடைய அர்த்தத்தில் அவனே அந்தரங்கத்தில் இருந்தான். என்னுடைய அர்த்தத்தில் அப்படின்னா என்ன? மஅனா அப்படின்னா தர்ஜுமா, அர்த்தம். ஆப்பிள் சொல்றோம். அதோட தர்ஜுமா என்ன? தமிழ்ல ஆப்பிளுக்கு பேரே இல்ல.
உருதுல சேப். இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஆப்பிள் தான் அர்த்தம். என்ன சொன்னோம்? ஆப்பிள்னு சொன்னோம். அப்படின்னா என்னங்கன்னு கேட்டா இதாங்க, இதான் மானா, பொருள், வார்த்தை, அதனுடைய பொருள். இப்ப நான் என்னுடைய பொருளாக அவன்தான் இருக்கிறான். நான் வெறும் வார்த்தை தான். என்னுடைய அந்தரங்கமாக அவன்தான் இருக்கு. அப் மை உஸ் மானாக்கா மாஹிர் ஹோகயா. அது என்னில் இருக்கக்கூடிய அந்த பொருளின் மானாவின் திறமைசாலியாக நான் ஆகிவிட்டேன். யார் சொல்றாங்க? கௌசி சர்கார் சொல்றாங்க. அப் மை உஸ்கா உஸ் மானாக்கா மாஹிர் ஹோகயா. இப்பொழுது நான் அந்த அர்த்தத்தின் திறமைசாலியாக ஆகிவிட்டேன். नेस्ती में बन के मिराते वजूद अपने जामे से मैं बाहर हो गया. இல்லாமையில் ஆகி, நான் வந்து இல்லாமையில தான் இருக்கேன், அதமா தான் இருக்கிறேன், இல்லாம தான் இருக்கிறேன். ஆனால் உஜூதுடைய கண்ணாடியாக இருக்கிறேன். நான் அதம், இருள் தான். ஆனால் அந்த இருள் தான் ஒளியுடைய கண்ணாடி. இருள்தான், இருளில் தான் ஒளி தெரியும், ஒளியில ஒளி தெரியாது. அப்ப நான் உஜூதுடைய கண்ணாடியாக இல்லாமையில் ஆகி, அப்பனே ஜாமேசே, என்னுடைய பொருளில் இருந்து, என்னுடைய பாத்திரத்தில் இருந்து, மை பாஹர் ஹோகயா, நான் வெளிப்பட்டு விட்டேன். என்னுடைய பாத்திரத்திலிருந்து நான் வெளிப்பட்டு இருக்கிறேன். कहते हैं मुस्लिम मुझे काफिर तमाम சொல்றாங்க. कहते हैं அப்படின்னா, मुझे मुस्लिम कहते हैं, मुझे मुस्लिम तमाम कहते हैं काफिर. कहते हैं मुस्लिम मुझे काफिर तमाम. முஸ்லிம்கள் என்னை சொல்கிறார்கள் காஃபிர் என்று சொல்கிறார்கள். இல்ல இல்ல, कहते हैं मुस्लिम मुझे काफिर तमाम. काफिर तमाम मुझे मुस्लिम कहते हैं. काफिर तमाम मुझे मुस्लिम कहते हैं. காஃபிர்கள் எல்லாம் என்னை முஸ்லிம்னு சொல்றாங்க. காஃபிர்கள்லாம் कहते हैं मुस्लिम के काफिर हो गया. முஸ்லிம் சொல்றாரு, நான் காஃபிர் ஆயிட்டேன். कहते हैं मुस्लिम के काफिर हो गया. தேரே குர்பான். இப்போ இங்கே என்ன அல்லாஹ் பற்றி படிக்கிறாங்க, தன்னை பற்றி படிக்கிறாங்க. இப்போ வந்து ஷேக்கிட்ட வந்துட்டாங்க. தேரே குர்பான் சாக்கியா, உங்களுக்கு அர்ப்பணம். சாக்கினா மது ஊற்றி கொடுக்கறவரு சொல்ற. ஷேகுமார்கள், ஷேகுமார்கள் என்ன செய்ய, இறை ஞான மதுவை, இறை காதலை என்ன செய்கிறாங்க, ஊற்றி கொடுக்குறாங்க. அதை குடித்தோன்னே இறை காதல் போதை ஏறிடுது. சாக்கியா, எங்களுக்கு இறை காதலை ஊற்றி கொடுக்கக்கூடிய ஷேகே, உங்களுக்கு அர்ப்பணம். ஆபாத் ரஹ் நஷா, ஆபாத் ரஹ், நீங்கள் ஆபாதாக இருங்கள். நஷா கியா, என்ன போதை. பீத்தேஹி சாகர் ஹோகயா, குடிச்ச உடனே நான் கடலாக ஆகிவிட்டேன். துளியாக இருந்த, இப்ப குடித்த உடனே நான் என்ன ஆயிட்டேன், கடலாக ஆகிவிட்டேன். கோகயா மை கோகயா மை கோகயா, நான் என்ன செஞ்சேன், என்னையே இழந்து விட்டேன். என்னையே இழந்து நான் மிதக்கிறேன். நான் இல்லவே இல்லை இங்க. ஓஹி பாத்தின் ஓஹி ஜாஹிர் ஹோகயா, அவனே உள்ளேயும் அவனே வெளியும் இருக்கிறான். ரப்ஹி டெஹராமை, ரப்பு தான் இங்கே நானாக இருக்கிறான். ந கௌசி அபுதிஹி,
அபுதான கௌசி இங்க இல்லவே இல்லை. கியா கஹூம் ஆஹிர், கடைசியில நான் என்ன சொல்றது? மை கியா பிர் ஹோ கயா, நான் என்ன ஆயிட்டேன், நான் என்ன ஆயிட்டேன், நான் என்ன சொல்றது? இப்போ எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஞானங்களை எல்லாம் இப்போ நம்ம பேசுறது எல்லாம் நம்ம சொந்த கருத்து, சொந்த சரக்கு இல்லை. இது நம்முடைய ஷேகுமார்களுடைய ஞானங்களை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொன்னதை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது படித்தா நமக்கு எப்படி இருக்கும்? இது படிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். இது படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது ஒன்றும் கஷ்டமானதும் கிடையாது. இப்போ நம்முடைய இந்த ஞானங்கள், நம்முடைய இந்த தாலிமாத்துகள், இது இன்று நேற்று உருவானது இல்லை. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வுடைய முதல் ஞானி, முதல் இறை ஞானி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை விளங்கியவங்க, அல்லாஹ்வை அறிஞ்சவங்க. ஒரு தவறு வந்துருச்சு, என்ன செஞ்சாங்க? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம். அல்லாஹ்ட்ட அழுது கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஏங்க என்னங்க நீங்க? சொர்க்கத்தில் வச்சான் அல்லாஹ் அழகா சாப்பிட்டுட்டு அழகா நிம்மதியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னா ஒன்றே ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னா அதையும் போய் சாப்பிட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட இது, அதை செய்யாத இதை செய்யாத, எவ்வளவு சட்டம் எங்களுக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் கலிமுல்லா வச்சு அல்லாட்டே பேசணுங்க, அதனால கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறேன், இப்படி போய் சாப்பிட்டு எல்லாத்தையும் சொர்க்கத்துலேருந்து இப்படி வந்துட்டீங்களே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஓஹோ அப்படியா, உனக்கு அல்ல வேதத்தை கொடுத்துருக்கானா இல்லையா? ஆமாம். அந்த வேதத்தில் ஆதம் கனியை சாப்பிட்டார் அப்படின்னு இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்குது. அந்த வேதம் எப்பொழுது எழுதப்பட்டது? வானம் பூமியை படைப்பதற்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. விதி எழுதமா லௌஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டுச்சா இல்லையா? அப்போ அப்பவே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான்னா, அல்லாஹ் எழுதி வச்சதுனால நான் சாப்பிட்டேனா, இல்லை நான் சாப்பிட்டதுனால அல்லாஹ் எழுதி வச்சானா? என்ன வந்து குறை சொல்றது வரியா நீ? அல்லாட்ட தான் மன்னிப்புலாம். அல்லாட்ட வந்து என்ன கிடையாது, அல்ல நீ தானே எழுதி வச்ச, நான் அதனால நான் செஞ்சேன் இல்லை, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு. வேற அடுத்தவங்க யாராவது வந்து முன்னாடி நின்றீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது. அப்ப முதல் இறைஞானி யாருதான்? நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் விளங்கி இருந்தாங்க. அப்ப அதே விளக்கங்கள் தான். இப்ப என்னது? அல்லாவுடைய நாட்டம் தானே, அல்லாஹ் தானே இது பண்ணா. அல்லாவுக்கு வந்து அழுதா பிடிக்கும், மன்னிப்பு கேட்டா பிடிக்கும். இது இறை காதல். அது எதுக்காக அவங்க அழுதாங்க, எதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க? அல்ல, உனக்கு அழுதா பிடிக்குமா? சரி, நான் அழுது காட்டுறேன். உனக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டா பிடிக்குமா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டு உன்னுடைய சந்தோஷத்தை நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு தான் கேட்டாங்களே தவிர நாம நினைக்கிற மாதிரி என்ன செய்யல, அப்படி கேட்கல. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது அவருடைய கண்ணீர் பூமியில் ஆறா ஓடுச்சுன்னு சொல்லுவான் வரலாறு. எதுக்காக அழுதாங்க? அல்லாவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அழுதாங்க. அல்லாவுக்கு நம்ம அழுகணும்னு ஆசை. சரி, அழுவோம். எப்படி அழுகணும்? என்ன மாதிரி யாரும் அழுகலை.
கியாமத்து நாள் வரைக்கும் யாரும் அழுக முடியாது. அப்படி அழுது காட்டுவேன் நான். அதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் என்ன செய்வேன்? அழுது. மிகப்பெரிய ஆஷிக்காக இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வரலாறுகள் அதெல்லாம் நம்முடைய ஷேகுமார்கள்ட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு விளங்கும். இல்லைன்னா ஏதோ என்ன செஞ்சிருவோம் நாம, எல்லாத்தையும் தப்பு தப்பா விளங்கி வச்சிருவோம். வரலாறு என்னவோ நடந்தது அதுதான். ஆனா அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? எதனால இது நடந்துச்சு? ஏன் அவங்க செஞ்சாங்க? அல்லாஹ். இப்ப இறை ஞானம் என்பதும், இறை காதல் என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இடமிருந்தே வருகிறது. நபிமார்கள், வலிமார்கள் மூலமாக நம்ம வரைக்கும் வருது. நாமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன துளி நம்மிடத்துல வெளிப்பட்டு விட்டால் நம்ம பெரிய பாக்கியசாலி. அந்த இறை ஞானம், அந்த இறை காதல் கொஞ்சம் நம்மள்ட்ட என்ன செஞ்சிருச்சு, ஒரு சின்ன ஒரு வெளிச்சம், ஒரு சின்ன ஒரு தீப்பொறி நம்மிடத்துலேருந்து வந்துருச்சுன்னா, அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்து கொள்வதற்கு அதுவே போதுமானதாக ஆயிடும். அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. நம்முடைய ஷேகுமாருடைய பாதையில் நம்மை வழி நடத்துவானாக. அவனுடைய இறை ஞானத்தை அல்லாஹ் சிறப்பாக பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அவனுடைய இஷ்கு முஹப்பத்தை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷ்கு முஹப்பத்தை பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. நபி அவர்களுடைய ஞானத்தை அல்லாஹ் சிறப்பான முறையில் தந்தருள் புரிவானாக. நம்மை அவன் முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைகளாக மாற்றி அருள் புரிவானாக. நம்முடைய சுலூக்கை வேகப்படுத்துவானாக, துரிதப்படுத்துவானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஹைரு பரக்கத்துகளையும் நிரப்பமாக ஆக்குவானாக. நம்மை இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் ரஹ்மத்தாக, பரக்கத்தாக ஆக்குவானாக, ஹைராக ஆக்குவானாக. முழு உம்மத்திற்கும், முழு உலகத்திற்கும் பாக்கியமாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த பாக்கியம் நிரம்பிய எல்லா காரியங்களையும், எல்லா செயல்களையும் நம்மிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. நம்மிடம் அவன் எல்லா நற்காரியங்களையும், நல்ல சேவைகளை அல்லாஹ் வாங்கிக் கொள்வானாக. இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு சிறந்த முறையில் ஹிதுமத் செய்யக்கூடிய சாதிமின்களாக ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷத்தை, அவர்களுடைய திருப்தியை, பொருத்தத்தை, அவர்களுடைய அன்பை, நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.